வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்குபேட்டர் சீரியஸில் இது 3வது பகுதிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து எப்படி கரெக்டாக 37.5 டிகிரி மெயின்டைன் பண்ணுறது, கோழி முட்டைகள் குஞ்சு பொரிக்கிறதுக்கு 37.5 டிகிரி சென்டிகிரேட் தாங்க உகந்த வெப்பநிலை. இந்த வெப்பநிலையை இந்த இன்குபேட்டர் பெட்டிக்குள்ளே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு எப்படி லைட் போடுறது, அதுக்கு என்ன போர்டு வாங்குறது, எங்கே போர்டு வாங்கி கண்ட்ரோல் போர்டு வைக்கிறது, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் போர்டில் 35.7 டிகிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்குமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பாருங்கள், திருப்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தெளிய வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணன். இப்போ வந்து இதுக்கு முதல் வீடியோ நான் வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா டோட்டலாக வந்து எப்படி பாக்ஸ் பண்ணுறது, அந்த பாக்ஸ்குள்ளே வந்து எப்படி நம்ம ரேக் வந்து எப்படி செட் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு முட்டை வந்து நல்லா ஹேச்சிங் ஆகணும் அப்படின்னா அதனோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், சரிங்களா? அப்போ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 37.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். அப்படி மெயின்டைன் ஆனால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹேச்சிங் வந்து பெட்டராக இருக்கும், சரிங்களா? அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கு வந்து என்னென்ன எலக்ட்ரானிக் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணலாம், அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இதனோட வயரிங் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதனோட ஃபுல் வயரிங் சர்க்யூட்டு. இது நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே ஒரே பண்ணிக்காது. உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெர்மோஸ்டாட் செட்டப், அந்த உள்ள ஹீட்டிங் செட்டப் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆன்லைனில் வாங்கின போர்டு தான் இது, சரிங்களா? இந்த போர்டு வந்து இந்த போர்டோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் பண்ணும், ஹியூமிடிட்டியும் கண்ட்ரோல் பண்ணும், சரிங்களா? ஜென்ரலாக ஒரு முட்டை நல்லா, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டையோட ஹேச்சிங் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 37.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கணும். இந்த போர்டு மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த பாக்ஸ் உள்ள நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 37.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணால் பார்த்தாது உள்ள வந்து ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங்க்கு செட்டாக இருக்குது, ரெண்டுக்குமே ஒரே பாக்ஸ் தான். அதனால் நான் வந்து இதுக்குள்ளே எவ்வளோ ஹியூமிடிட்டி நான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா 75 to 80, சரிங்களா? 75 to 80% வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹியூமிடிட்டி இருக்கணும். அதே மாதிரி 37.5 டிகிரி செல்சியஸ் உள்ள டெம்பரேச்சர் இருக்கணும், சரி? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து உள்ளே எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி மட்டும் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு. இந்த போர்டோட இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து நம்ம ஒவ்வொரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் தான் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ரெண்டுமே மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான சென்சார், சரிங்களா? இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் தான், அந்த சென்சார் மூலியமா தான் ஹியூமிடிட்டி மெஷர் ஆகும், டெம்பரேச்சர் மெஷர் ஆகும், சரிங்களா? இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற பட்டனு, செகண்ட் பட்டன், தேர்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 37.5 டிகிரி செல்சியஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு டிசி பவர் சப்ளை ஆப்ரேட் ஆகிற போர்டு. இந்த போர்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5, சரிங்களா? ஒரு 5 பல்பு யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து நான் எதுக்கு வந்து ஹோல்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது, எக்ஸஸ் டெம்பரேச்சர் தேவைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பல்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹோல்டு வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஜென்ரலாக இது மேலே ஒரு 5 ஹோல்டரு, கீழே ஒரு 4 ஹோல்டரு. இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹேச்சிங் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஆப்ரேட் பண்ணி விடுவோம், சரிங்களா? இதுதான் என்னோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சிருக்கு பல்போட செட்டப் இதுதான். இப்போ பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லாமே இப்போதைக்கு நான் எல்லாமே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா
5 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன். எல்லாமே 5 வாட்ஸ் பல்பு. இந்த 5 வாட்ஸ் பல்ப் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 5 பல்பு, கீழே ஒரு 4 பல்பு, 9 பல்பு. இந்த பாக்ஸுக்குள்ள 37.5 வந்து மெயின்டைன் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப கோல்டான பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த 37.5 ரீச் ஆகலை அப்படின்னா இந்த 5 வாட்ஸுக்கு பதிலாக ஒரு 25 வாட்ஸ் பல்பு நீங்கள் ஒரு 2 பல்ப் போட்டு நீங்கள் அது மாதிரி மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இந்த 5 வாட்ஸ் பல்ப் நீங்கள் 9 பல்ப்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா 37.5 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிடும். சரிங்களா? இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ போட்டு ஃபேன் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாங்கில் போட்டு அந்த ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உள்ளே வந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஃபேன் வந்து நமக்கு எல்லா கடையிலையுமே எல்லா எலக்ட்ரானிக் கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிள் இருக்கும். நீங்கள் எலக்ட்ரானிக் கடையில் போயிட்டு 12 வோல்ட் டிசி சிபியூ ஃபேன் கேட்டிங்கனாவே இந்த ஃபேன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஃபேன் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா 90 ரூபா அது மாதிரி இருக்கும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம 37.5 டிகிரி வந்து நம்ம ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கவர் பண்ணிடணும். இதில் வந்து முன்னாடி நான் டோர் வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம இன்கேஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெர்மோகோல் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கவர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இது மாதிரி மேலே கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்கள் மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹீட் வந்து வெளில போகாது. சரிங்களா? அதே மாதிரி உள்ளே வந்து நமக்கு முட்டைக்கு வந்து அந்த கரு உருவாக நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஆக்சிஜன் தேவை அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகணும். உள்ளே இருக்கிற ஹீட்டான காற்று கொஞ்சம் வெளில வரணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ஒரு 4 பக்கம் போட்டிருப்பேன். இது பாருங்கள், ஹோல்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுவாங்க. நான் வந்து 2 சைடுமே இந்த பக்கம் 2 ஹோல்ஸு, அந்த பக்கம் 2 ஹோல்ஸு, 4 சைடுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஹோல்ஸ்க்கு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டால் தான் நம்ம வெளியில் இருக்கிற காற்று வந்து உள்ளே போகும். உள்ளே இருக்கிற அந்த ரொம்ப ஹீட்டான அந்த ஆக்சிஜன் இல்லாத காற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரும். அதுக்காக அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் மூலியமாக நம்ம வெளிக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே எப்போவுமே அந்த ஹீட்டான காற்று எப்போவுமே மேலே தான் இருக்கும். அந்த ஹீட்டான காற்று மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதில் வந்து தெர்மோகோல் வந்து இப்படி தான் வைக்கிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சந்து இருக்கும். அந்த சந்து மூலியமாக நான் என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த ஹீட்டான காற்றெல்லாம் மேலே போயிட்டு வெளில வந்துடும். இன்கேஸ் நீங்கள் மேலே வந்து இது மாதிரி தெர்மோகோல் மூலிமா நீங்கள் பாக்ஸ் வைக்காமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் பிளேவுட்டே வச்சு நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க, ஃபுல்லாக டைட்டாக கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேவுட்டில் மேலே வந்து ஒரு 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக நம்ம மேலே இருக்க ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ஹீட்டான காற்று எப்போவுமே எப்படி இருக்கும், ரொம்ப மேலே தான் இருக்கும். மேலே ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஹீட்டான காற்று வந்து நம்ம வெளில போயிடும். மேலே ஹோல்ஸ் வரும், ரொம்ப பெரிய ஹோல்ஸை போடக்கூடாது. சரிங்களா? ஒரு 1/2 இன்ச்சு ஹோல்ஸ், ஒரு 1/4 இன்ச்சு ஹோல்ஸ் வந்து போட்டிங்கன்னாவே போதும். நான் இந்த தெர்மோகோல்லையே நான் மேலே ஹோல்ஸ் போடல அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால நான் வந்து இந்த தெர்மோகோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடலை. சரிங்களா? இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை தான் நமக்கு இன்புட் தரோம். 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை இது ஆப்ரேட் ஆகுது. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 37.5 டிகிரி நமக்கு டெம்பரேச்சர் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போர்டு வந்து உள்ள இருக்கிற பல்ப் வந்து நமக்கு வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அந்த 37.5க்கு கீழே நமக்கு வந்து இதாகிடுச்சு. 37.5க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதாகுது அப்படின்னா 37.5க்கு கீழே வந்து நமக்கு டெம்பரேச்சர் போகுது அப்படின்னா என்ன பண்ணும், இந்த போர்டு வந்து நமக்கு உள்ள இருக்கிற பல்பை வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும், ஆன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் இந்த போர்டோட ஃபங்க்ஷனு. இதோட அந்த கனெக்ஷன் டயக்ராமு, ஒயரிங் டயக்ராமு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த போர்டோட விலை இப்போதைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் இருக்கு. இந்த போர்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி இந்த போர்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோலர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம செல்சியஸ்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃபேரன்ஹீட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்சியஸில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 37.5 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கணும்.
இதே நீங்கள் ஃபேரன்ஹீட்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 9.5 வச்சுக்கணும். சரிங்களா? இது ரெண்டுமே ஒன்று தான். மேக்ஸிமம் ஒரு சில பேர் செல்சியஸில் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபேரன்ஹீட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணாலும் இது வந்து ஒன்று தான். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து நம்ம எப்படி பல்ப் செட் பண்ணுறது, எப்படி நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வயரிங் டயக்ராம், இதனோட அடாப்டர் வந்து எப்படி செட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.